ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொருட்காலமாகிய 12ஆம் நாளில் இன்றைய நாளிலே இயேசு ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், கண்ணீர் சிந்தாதீர்கள், நான் காலம் உங்களோடு இருக்கிறேன். இன்றைக்கு மனிதன் கடவுளிடத்தில் நம்பிக்கை கொண்டான் என்றால் எல்லா பிரச்சனைகளும் பணிபோல் ஓடிவிடும். ஆனால் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அவநம்பிக்கை பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் வரவழைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அளவுக்காக இருக்கக்கூடிய ஆண்டவன் நம்மை பார்த்து கவலைப்படாதீர்கள், கண்ணீர் சிந்தாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற அந்த ஆழமான வார்த்தையை நாம் வாழ்வாக்கிக் கொண்டிருக்கிறோமா என்ற சிந்தனைகளோடு இந்த திருவிழாவை நாம் கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழாவிலே கல்வியான முறையில் பங்கெடுக்கக்கூடியாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் தொடங்கிய நாம் இருக்கும்போது இதை சந்தேகத்தை நாம் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பணியிலே நாம் சிறப்பாக நினைவு கூறப்பட வேண்டியது, மரித்த ஏஞ்சலின் சங்கீதாபரங்களுடைய ஆண்மைகளை பார்த்திருக்காகவும், மரித்த திருமதி நெல்லி புஷ்பம் இறந்த 4வது ஆண்டு நினைவு நாளிலும், மரித்த ஜான் இறந்த 35வது ஆண்டு நினைவு நாளிலும் அவர்களுடைய ஆன்மாக்கள் விரைவில் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், ஆண்டனி குரோஸ் இறந்த 10வது ஆண்டு நினைவு நாளிலே அவருடைய ஆன்மா விரைவில் சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும், கோகந்தர் திருவாளர் புலவந்தார் தேசிய குடும்பத்தினை மறைத்து நீதி அகிலன் செல்லத்துறையுடைய ஆன்மாக்கள் விரைவிலேயே சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக, மறைந்த 4வது ஆண்டை நினைவு கூறுகின்ற வயலூர் ஏ ஜெயக்குமார் அவர்களுடைய ஆண்டு நினைவுக்காக, யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காக, கடலூர் திருமதி கே ஆனந்தி அவர்கள் உடற்கூட என்பதற்காக வேண்டுதல்படியாக இந்த திருப்பணியானது ஒப்புக்கொள்ளப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் இது சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே
எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாருடன் தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. எவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறை சொற்றொடர்கள் 10 முதல் 13 முடிய. எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கின்றார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான்,
நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 29. பல்லவி. கடவுளே, கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். பதில் எனக்கு பதிமொழி தாரும். குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம், அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு அபிகொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருப்பவருக்கு முன்னடையாளமாய் இருக்கின்றார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு பெரியவர் ஒரு நாள் தன்னுடைய மகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக கால்நடையாக செல்லுகிறார். அந்த காலத்தில் வாகனங்கள் இல்லாத ஒரு நேரத்தில் சாலையில் ஒரு பையில் தன்னுடைய மகளுக்கு வேண்டிய பொருட்களெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் போயிட்டுருக்கிறார். மாலை ஆகிறது, போய் முடிக்கலை. அப்படி போயிட்டு இருக்கும்போது இரவாகிறது. அவருக்கு ஒரு பயம் உருவாகிறது. ஏன், என்ன பயம் அப்படின்னு சொன்னால், அவர் செல்லுகின்ற வழியில் ஒரு இடுகாடு, ஒரு சுடுகாடு இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நிறைய பேர் பயப்படுவதாக கேள்விப்பட்டிருக்கிறார். ஒரு வன்னி மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் ஒரு பேய் வந்து போறவங்களெல்லாம் பயமுறுத்துது அப்படின்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். ஒரு பயம் உருவானாகவே என்ன ஆகும்? அப்போதான் நம்ம கடவுளையே நம்ம நினைப்போம். அருளித மரியாயே பல்லவத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி அப்போதான் நம்ம வேண்டுவோம். அதிகமாக பயம் வந்துட்டா. அதனால இவருக்கு ஒரு பயம் உருவாகிறது. இவர் கடவுள் எல்லாத்தையும் நினைச்சு வேண்டிக்கிட்டே போயிட்டு இருக்கிறார். அந்த இடத்தை அடையும் போது அவருக்கு பயம் இன்னும் அதிகமாகவே இருக்கு. ஒரு வழியா அந்த இடத்தை விட்டு அவர் கடந்துறார். கடந்த பிற்பாடு ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவரையிலும் ஒரு பயத்தோடு நமக்கு பக்கத்தில் யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொன்ன உடனேயுமே பரவாயில்லை, நம்மளை கூட ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறார். நீ என்ன இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறீங்க? உங்களுக்கு பயமே இல்லையா? இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பயந்துட்டதாக சொல்கிறாங்க, நீங்கள் இந்த நேரத்தில் உட்காந்துருக்கிறீங்க. அப்போ நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இவர் திரும்பவும் சொல்கிறாரு, இந்த இடத்துல இந்த ஒரு மரத்தில் என்னமோ பேயெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் செத்து போய் 40 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாரே பாருங்க. அவ்வளவுதான், இவர் பொட்டுன்னு போயிடுறாரு. மனிதனுடைய வாழ்க்கையில பயம் இருக்கிறதே, அது
ரொம்ப பொண்ணு குடம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு மனிதர்கள் பயமில்லாத அச்சமில்லாத மனிதர்களே கிடையாது. ஒரு சில பேரை பாருங்க, பள்ளியை கண்டா பயம், கரப்பாம்பூச்சியை கண்டா பயம், சில பேருக்கு மனிதர்களை கண்டா பயம், சில பேருக்கு இருளை கண்டால் பயம், சொல்லிக்கிட்டே போகலாம். பூனையை பார்த்தா பயம், நாயை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் ஏதோ ஒன்றை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லலாம்? கொரோனாவை பார்த்து பயம். சில நேரங்களில் நான் உட்கார்ந்துருப்பேன், 2-3 பேர் வருவாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த மாஸ்க் எடுத்து நான் போட்டுக்குவேன். ஐயோ அவங்கள பார்த்தா பயம், ஏதாவது தொட்டிருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி. இதை விட கொடுமை என்னன்னா, நிறைய பேருக்கு ஆங்காங்கே தொற்றிக் கொண்டிருக்கிறது. இதை அறிகின்ற போது ஐயோ நமக்கு வந்துருமே, என்ன நடக்க போகுது, எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் உருவாகி போச்சு. ஏன்னா கொரோனா இந்த உயிர்கொல்லி நோய் வந்த பிற்பாடு மனிதர்களிடத்திலே ஒரு பயம், எதிர்கால பயம். ஸ்கூல் தொடங்குவாங்களா தொடங்க மாட்டாங்களா, பிள்ளைகளை படிக்க வைக்க போறோமா படிக்க வைக்க இல்லையா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது கிடைச்சிருக்கிற வேலை நிரந்தரமா இருக்குமா இருக்காதா, இதை மாச சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா, சாப்பாட்டுக்கு என்ன வழி பண்றது அப்படின்னு சொல்லி பயங்கரமான கவலைகள் கஷ்டங்கள் நம்மை கவ்விக்கொள்ளுகிறது, பயம் உருவாக்கி விடுகிறது. நிறைய பேருக்கு என்ன ஒரு பயம், கோயிலை எப்ப திறப்பாங்க, எல்லாம் வந்துட்டு ஃபாதர் எப்போ பார்த்து ஃபாதர் திறக்க போறீங்க, என்னமோ நான் பூட்டி வச்சிருக்கிறது மாதிரி, எப்போ ஃபாதர் திறக்க போறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி மனிதர்களிடத்திலே பயம் என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பொருளாதார பயம், அதே போல வந்துட்டு சமூக பயம் அப்படின்னு சொல்லி மனிதனை இந்த பய உணர்வு, பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் இன்றைக்கு கவ்விக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த பயம் கஷ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாரையுமே ஆட்கொள்ளுகிறது. எந்த வித்தியாசமே கிடையாது. பயப்படுற மனுஷன் சின்ன பிள்ளை தான் பயப்படுவான், பெரியவங்களாம் பயப்பட மாட்டாங்க அப்படிங்கலாம் கிடையாது. அதாவது ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஃபோன் பண்றார், அதாவது எனக்கு சவப்பெட்டி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் பண்றார். ஒரு அவசரமா வேணும் சவப்பெட்டி, ஒருத்தர் அடக்கம் பண்ணணும்னு சொன்ன உடனேயுமே அவர் வந்துட்டு சவப்பெட்டியெல்லாம் செஞ்சுட்டு சரி பரவாயில்லை, இரவோடு இரவானாலும் பரவாயில்ல, நாம கொண்டுட்டு போய் அதை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோவில் வச்சு எடுத்துட்டு போறாரு. அப்ப எடுத்துட்டு போகும்போது பாதி வழியில, ராத்திரி பாதி வழியில ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிடும். சரி என்னடா செய்யுது, நான் கொஞ்சம் தூரம் தானே போகணும், சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, அந்த சவப்பெட்டியை தன்னுடைய தலையில வச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு போலீஸ்கார் வண்டியில வர்றாரு. வந்து பார்த்த உடனேயுமே இவன் என்னத்தையே தூக்கிட்டு போறானே, அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சுட்டு, இங்க வா, இவன்ட்டு ஏதாவது ஒரு 100-50 கறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். இங்க வா, என்ன இந்த நேரத்தில் ராத்திரி நேரத்தில் தூக்கிட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் முடிச்சுக்கிட்டான். அவன் என்ன சொல்றான், இல்ல கல்லறையில ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு, அதனால இந்த பெட்டியை தூக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான், அந்த போலீஸ்காரர் மிரண்டு அதே இடத்துல விழுந்துட்டாரு. ஆக இந்த பய உணர்வு இன்றைக்கு மனிதனுடைய எல்லா நிலைகளில் இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் இன்றைக்கு இயேசு ஆண்டவர் அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கண்ணீர் சிந்தாதீர்கள், நான் இருக்கிறேன் உங்களோடு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னு சொன்னா இந்த பய உணர்வை, பிரச்சனைகளை, துன்பத்தை, கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய அணுகுமுறை என்ன, அந்த அணுகுமுறையிலே மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய மனப்பக்குவம் என்ன என்பதை பற்றி இன்றைய நற்செய்தி தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மத்தேயு நற்செய்தியாளர் இதை ஏன் எழுதுறாரு அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் ஆதி கிறிஸ்தவர்கள், புது கிறிஸ்தவர்கள் அவர்கள் பயம் அடைந்தார்கள். ஏன்னா வேதகலாமன நேரத்தில் கடவுளினுடைய பெயரை உச்சரிக்கக்கூடியவர்களை எல்லாம் கொன்று குவித்த அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் புத்தெழுச்சியும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக
அவர்களினுடைய பயத்தை போக்க வேண்டும் என்பதற்காக, கடவுள் உங்களோடு இருக்கிறார், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மத்தேயு நற்செய்தியாளர் இந்த பகுதியை எழுதுறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அனுப்பும் போது உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும், அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத அவர்களிடத்திலே ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அறிவிக்கின்ற விதமாக நன்றாக நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன பகுதி தான் இன்றைய பகுதி. அப்படின்னா அஞ்சாதீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசுனார் சொல்றாரு. அப்ப இந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயம், அவர்கள் சீடர்களுக்கு என்ன ஒரு பயம், நம்ம போகும்போது நம்மளை பத்தி இல்லாதது கொள்ளாததெல்லாம் சொல்லி நம்மளை அவமானப்படுத்தி விடுவார்களோ, நம்மளை ஏதாவது கொலை செஞ்சு விடுவாங்களோ, அல்லது ஏதாவது பண்ணி விடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இயற்கையாகவே இருக்கிறது. எனவே அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். எனவேதான் அப்படிப்பட்ட சீடர்களை அவர்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கக்கூடிய விதமாக இயேசு ஆண்டவர் இந்த பகுதியில் அவர்களுக்கு அறிவுரை சொல்றாரு. அப்படின்னு சொன்னா பயம் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? பொதுவா 2 காரியம் செய்வார்கள். ஒன்று, பயம் வந்த உடனேயுமே, பிரச்சனைகள் வந்த உடனேயுமே, கஷ்டங்கள் வந்த உடனேயுமே ஓடி ஒளிஞ்சிறது. இது யாரு செஞ்சது? இயேசுநாதரை சீடர்கள் பிடிச்ச உடனேயுமே, இயேசுநாதரை அந்த யூதர்கள் பிடிச்ச உடனேயுமே கூட இருந்த சீடர்கள் என்ன பண்ணாங்க? துண்டக்கான துணியக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? பயம், நம்மளையும் பிடிச்சிருவாங்களோ, நம்மளையும் வந்துட்டு கொண்டு போடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவர்களிடத்துல. அதனால ஓடி போனாங்க, பயத்தினாலதான். அடுத்தது நம்முடைய மோசே என்ன பண்றாரு? எகிப்தில ஒரு எகிப்தியரை கொன்னு புதைச்சறாரு. இது வெளியே தெரிஞ்ச உடனேயுமே இவர் என்ன பண்றாரு? மிதியான் நாட்டுக்கு ஓடி போறாரு. ஏன்? பயத்தினால்தான். ஆக பயம் ஒரு மனிதனை ஒரு பிரச்சனையில் இருந்து ஓடி போக செல்கிறது, மறைந்து போக செய்கிறது. பயந்து நடுங்கி அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள தூண்டுகிறது. அல்லது விதி, வேற என்ன பண்றது, வேற வழியே இல்லை, இந்த பிரச்சனை வந்துச்சா நம்ம சந்திச்சு தான் ஆகணும், நாம வந்துட்டு வேற வழியே கிடையாது, விதி அப்படின்னு சொல்லி நொந்து போய் தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல மற்றவர்களையும் நொந்து கொள்ளக்கூடிய வகையில இந்த பயம் அவனை ஆட்டி படைக்கிறது. எனவே அவனிடத்துல ஒரு விரக்தி மனப்பான்மை, என்னடா வாழ்க்கை, ஆமா அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மையை உருவாக்கி விடுகிறது. இது முதல் காரியம், எதிர்மறையான ஒரு கண்ணோட்டம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கோ அல்லது அவன் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கோ எந்த விதத்திலும் வழி கொடுக்காது, எந்த விதத்திலும் தீர்வாகாது. ஆனால் 2வது காரியம், பிரச்சனைகளை சந்திப்பது, சவால்களை எதிர்கொள்வது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு நோய்கள் வந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு கொரோனா வந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு உயிர்களை எடுத்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியாவினுடைய அணுகுமுறை. இறைவாக்கினர் எரேமியா இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு தெளிவான ஒரு பதிவை அவர் பதிவு செய்கிறார். ஏன்னா பாபிலோனியர்கள் எருசலேமை பிடிக்க இருந்த ஒரு சூழல், எருசலேமை அவங்க பிடிக்க போறாங்க. இந்த நேரத்தில் இந்த எரேமியா என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, எருசலேம் அரசன் பாபிலோனிய அரசனிடத்திலே சரணடைய வேண்டும். அப்படி சரணடைஞ்சாதான் எருசலேமையும் எருசலேமில் இருக்கக்கூடிய மக்களையும் காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் எருசலேமை அவர்கள் சுக்குநூறாக சிதைத்து விடுவார்கள், அழித்து விடுவார்கள். எனவே யாவேயுடைய செய்தியாக இவர் என்ன செய்யறாரு? எருசலேமினுடைய அரசனிடத்துல, நீங்க பாபிலோனுடைய அரசனிடத்துல சரணடைஞ்சிருங்க, தயவு செய்து சரணடைஞ்சிருங்க, இது கடவுளினுடைய செய்தி அப்படிங்கிறத சொல்றார். ஆனா எருசலேம் அரசன் என்ன பண்றான்? தேச துரோகி, என்னுடைய எதிரியிடத்துல நீ சரணடைய சொல்றியா அப்படின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்துகிறார்கள், அவரை பாலும் கிணற்றிலே தள்ளுகிறார்கள்.
அவரை எந்த அளவுக்கு மோசமாக நடத்த முடியுமோ, ஏன் சொந்த நண்பர்கள் கூட அவரை எள்ளி நகையாடினார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை என்னென்ன இழுக்கு செய்ய முடியுமோ எல்லா காரியங்களையும் செய்தார்கள். அந்த நேரத்தில் எரேமியா ஓடி ஒளிச்சாரா? என்ன எல்லாம் அவமானப்படுத்துறாங்க, எல்லாம் என்ன இப்படி பேசுறாங்க, அதனால இனிமே அவ்வளவுதான், நான் யாருடைய செய்தியெல்லாம் நான் அறிவிக்க மாட்டேன்னு சொல்லி ஓடி ஒளிச்சாரா? இல்லை. அங்கதான் எரேமியா சொல்றாரு, என் ஆண்டவர் வலிமை மிக்க ஒரு போர் வீரனை போல என்னோடு இருக்கிறார். அதுதான் கடவுளின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை. என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனவே நான் கவலைப்பட மாட்டேன், எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எரேமியா அங்க செய்தியை சொல்றார். அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதுதான் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய முதல் அணுகுமுறை. அப்ப இந்த அணுகுமுறையினுடைய மனப்பக்குவம் என்னவாக இருக்கிறது? இரண்டு மனப்பக்குவம். ஒன்று, என் கடவுள் என்னோடு இருப்பது மட்டுமல்ல, எனக்கு ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கிறார். ஒரு பிரச்சனை எதிர்கொள்வதற்காக, அதனை சந்திப்பதற்காக கடவுள் எனக்கு ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்கிறார். அதனாலதான் இந்த நற்செய்தியில் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்களுடைய தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேன்மையானவர்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப உங்களை பத்தி எனக்கு தெரியும், உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் மேன்மையானவர்கள், நீங்கள் எல்லாம் உண்மையானவர்கள், எனக்கு அன்புக்குரியவர்கள். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். எனவே சவால்களை, பிரச்சனைகளை சந்திப்பதற்கான ஆற்றலையும் சக்தியையும் ஒரு மனிதன் பெற்றிருக்கிறான். எனவே அதை உணர வேண்டும். அதை உணராதவர்கள் தான் ஓடி ஒளிகிறார்கள். அதாவது ஒரு மனிதனிடத்தில் ஒரு மனவியாதி, என்ன அவனுக்கு மனவியாதின்னு சொன்னா தன்னை எளியாக நினைத்துக் கொள்வது. அப்ப தன்னை எளியாக நினைச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா யாரை பார்த்தா பயமா இருக்கும்? பூனையை பார்த்தா பயம், அவ்வளவுதான். பூனையை பார்த்துட்டா அப்படின்னு சொன்னா ஓடி எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவான். இதுதான் அவனுக்கு வியாதி. இவன் என்ன செய்யறான்? ஒரு சைக்காலஜிஸ்ட போறான், மனநல மருத்துவர் இடத்துல போறான். போய், சார் எனக்கு ஒரு இந்த மனவியாதி இருக்குது, எனக்கு பூனையை பார்த்தா பயம், ஏன்னா நான் எலியா இருக்கிறேன், அது பூனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், உயிரே போயிடுது. இதுக்கு ஏதாவது நீங்க மருத்துவம் சொல்லுங்க, எனக்கு ஏதாவது குணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிட்டு அவர் சொன்னாரு, இங்க பாரு, நீ எலி இல்லை, நீ மனுஷன், நீ ஒரு இளைஞன், உனக்கு சக்தி இருக்குது, உனக்கு ஆற்றல் இருக்குது, அதனால நீ எலியே கிடையாது, இனிமேல் மனுஷன். இனிமே பூனையை பார்த்தா நீ பயப்படவே பயப்படாத அப்படின்னு சொன்ன பிற்பாடு, வெரி குட், இனிமே நான் எலி கிடையாது, நான் மனுஷன், நான் ஒரு இளைஞன், நான் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே போறான். ஒரு பூனையை பார்த்துறான். பூனையை பார்த்த உடனே திரும்ப டாக்டர் ரூமுக்குள்ளே ஓடி வந்துட்டான். ஏய், என்ன என்ன ஓடி வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் ஒரு பூனை சார், நான் தான் உனக்கு சொன்னேன்ல, நீ எலி கிடையாது, நீ மனுஷன், பூனையை பார்த்து பயப்படக்கூடாது, நீ மனுஷன். சார் நான் மனுஷங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது, ஆனால் அந்த பூனைக்கு தெரியலையே சார் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். இப்படி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் அறியாத மனிதர்கள் இப்படி எலி போன்ற மனிதர்களே. எனவே கடவுள் நமக்கு ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த ஆற்றலையும் சக்தியையும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கின்ற போது வெளிப்படுத்துகின்ற மனிதர்கள் தான் உண்மையான மனிதர்கள். அவர்கள்தான் கடவுளுக்குரியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த ஆற்றலையும் சக்தியும் கொடுக்கக்கூடியவர்
ஆண்டவர் என்பதை ஒரு மனிதன் முழுமையாக நம்ப வேண்டும். முழுமையான ஒரு நம்பிக்கை. எப்படி எரேமியா, என் ஆண்டவர் வலிமைமிக்க படைவீரனைப் போல என்னோடு இருக்கிறார் என்று முழுமையாக நம்பியதனுடைய விளைவு எல்லா பிரச்சனைகளையும் தாங்கக்கூடிய சக்தியை அவர் பெற்றார். அதே போல திருப்பாடல் ஆசிரியர் 46வது திருப்பாடலிலே அழகாக சொல்லுவார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இருளும் கலக்கமும் துயரமும் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஆக கடவுள் என்னோடு இருக்கிறார். அச்சமில்லை, அச்சமில்லை, உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று பாரதியாரினுடைய பாடல் வரிகளுக்கு ஏற்ப மனிதர்களாகிய நாம் பயம் கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் கடவுள் எல்லா நேரங்களிலும் அஞ்சாதீர்கள் அப்படிங்கிற வார்த்தையைத்தான் ஒவ்வொரு நேரத்திலையும் பயன்படுத்தி இருக்கிறார். விவிலியத்தை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா 300 தடவைக்கு மேல அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கண்ணீர் சிந்தாதீர்கள், மறள வேண்டாம், திகைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆக கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, கண்ணீர் சிந்த வேண்டியதில்லை. எப்படிப்பட்ட உயிர்கொல்லி நோய் வந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எல்லாவற்றையும் சந்திப்பதற்கான ஆற்றலையும் சக்தியையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில நாம் வாழுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். சகோதர சகோதரிகளே, நம்மையெல்லாம் படைத்து காத்து கண்ணின் மணி போல வழிநடத்துகின்ற அந்த கடவுளிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். உலகின் ஒளியாம் இறைவா, திருமறை வழிநடத்தி வரும் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து மக்களை பாவம் என்ற இருளிலிருந்து மீட்டு ஒளிக்கு கொண்டு வர அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். பலியான செம்மறியான இயேசுவே, பாவச்சேற்றில் வாழ்ந்து
வீழ்ந்து கிடக்கும் மக்களை மீட்க தன்னை பலியாக தந்தவரே, இன்றும் சமுதாயத்தில் நிலவும் அநியாயம், அராஜகம், அடிமைத்தனம் அனைத்திலும் இருந்து மக்களை மீட்கக்கூடிய நல்ல உள்ளங்களை தேர்ந்தெடுத்து அருட்கொடைகளால் நிரப்பி பயன்படுத்த வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். அஞ்சாதீர்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன் என்ற இறைவா, இன்றைய சமுதாயத்தில் நிலவி வரும் கொரோனா போன்ற கொள்ளை நோய்களால் வறுமை பிரச்சனைகள், பசி, பட்டினி, பொருளாதார நெருக்கடிகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு பயமும் கவலையும் வேதனையும் கொண்டிருக்கும் மக்கள் மீது மனமிறங்கி அவர்கள் உன்மீது நம்பிக்கை கொண்டு தைரியமாக வாழ வழிகாட்ட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, இன்றைய காலகட்டத்தில் பலவிதமான சூழ்நிலைகளில் வாழுகின்ற மக்களின் மனநிலைகளை அறிந்து அவர்களுக்கு நம்பிக்கையும் மன தைரியத்தையும் கொடுத்து அனைத்தையும் அறிந்து பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் வாழவும் பிறர் வாழ வழிகாட்டுபவர்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக அந்த ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லுவோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இதோ உங்களுடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் தந்தைக்குரிய பாசத்தோடு உம்மிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவுடன் கண்ணோக்கி இவைகளை பெற்றுத் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமுகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்படியெல்லாம் வல்ல தந்தையாகிய உனக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குகின்ற இந்த புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கக்கூடிய எங்கள் மனங்களினுடைய காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டே அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டே எவ்வாறு நீர் உம் திருமகரிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீ. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய குடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீ. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீன்பளிக்கக்கூடிய கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண் என்று மக்குழியும் புரிய தகுந்த பிரளயங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொடும் எங்களை தூயாவி அருந்து சேர்க்க வேண்டும் உணவை தாழ்மையிடம் என்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டிரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட பொறுப்பாய தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியினுடைய திரளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் வரமுறையை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்களை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம்
எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிற்க வாழ்விப்பதாக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனினுடைய உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஓட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இந்த பணியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் வர தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின்றைய ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்று உங்களுக்கு
ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்கச் செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றினுடைய வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வரச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பிரச்சனைகள், சவால்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அஞ்சாதவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. சதா சர்வாய மாதா சத்திய தேவன் தாயே, நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. சதா சர்வாய மாதா சத்திய தேவன் தாயே, நின் மக்கள் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரமாயிரமா, துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரமாயிரமா, கண்ணீரவாய் நின்று உம்மை அர்ச்சிக்கின்றோம். சதா